வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்க அமைச்சர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்ப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சி உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. பாஜக தலைமையகத்தில் இன்று சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தகவல். கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் பங்கேற்பு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் என்கவுண்டர் சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து சென்னையில் பாமக சார்பில் வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய அரசு அதிமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய நேரத்தில் கடுமையான கண்டனங்களை பலமுறை தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக் அடிக்குது, ஷாக்கா இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா, ஷாக் அடிக்கலையா? எப்படி அடிக்கும்? எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது, மக்களுக்கு தானே ஷாக் அடிக்குது. 2 ஆண்டு காலத்தில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சி உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டண உயர்வு என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 வரைக்கும் அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட மறுத்தார்கள். ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்தது. அவர் இறந்த பிறகு உதய் மின் திட்டத்தில் அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அதோடைய பாதிப்பு எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா கண்ட்ரோல் எல்லாம் இப்போ ஒன்றிய அரசு கிட்ட போயிடுச்சு. அவர்கள் நிர்ணயிப்பதை தான் தமிழ்நாடு அரசே செய்யணும். மின்சார வாரியமோ டிரான்சிட்கோ அது யாரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முழுமையா இப்போ அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மறுசுழற்சி ஜவுளி தொழில் கூட்டமைப்பினர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கூட்டமைப்பினர் மின்கட்டண உயர்வால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். தங்களுடைய வருவாயில் 47% மின்சாரத்திற்கு செல்வதாக கூறிய நிர்வாகிகள் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தினர். மத்திய பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரத்துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் ஊரக மேம்பாட்டு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் ஸ்ரீவத்ஸ்ராம் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர வேண்டும் எனில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கூறினார். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருப்பதோடு துணை முதலமைச்சர் பொறுப்பும் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதற்கான முடிவை முதலமைச்சர் எப்போது எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தென்காசியிலிருந்து வி.கே. சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். தென்காசியை அடுத்த காசி மேஜர்புரத்திலிருந்து பயணத்தை தொடங்கியுள்ள சசிகலா இந்த பயணத்தின் போது தனது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திப்பது, கொடியேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார்.
நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுடனான மோதலில் வீரமரணமடைந்த மேஜர் முகுந்தின் பயோபிக்காக உருவாகியுள்ள அமரன் திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார். இந்நிலையில் இப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் என போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. முட்டை ஏற்றுமதி சரிவு கண்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் சுமார் 70 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரபு நாடுகளில் கடும் வெப்பம் நிலவி வருவதால் முட்டை நுகர்வு குறைந்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அரபு நாடுகளுக்கு 500 கண்டெய்னர்கள் அனுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது 100 கண்டெய்னர்களே அனுப்பப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து நாளை 260 பேருந்துகளும் 20ஆம் தேதி சனிக்கிழமை 585 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் 45 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோக பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து 5 பள்ளிகளுக்கு மெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா துரைசாமி என்ற பெயரில் 5 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தானே வெடிக்கும் வகையிலான வெடிகுண்டை பள்ளிகளின் பைப்லைனில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை இயக்கிய சிதம்பரம் பாலிவுட்டில் கால் பதிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாளத்தில் ஜான் இ மேன் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான சிதம்பரம் அண்மையில் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற ஹிட் படத்தை கொடுத்தார். பட்டி தொட்டு இயங்கும் மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட்டான நிலையில் அவரை பாலிவுட் வாய்ப்பு தேடி வந்துள்ளது. பாலிவுட் நடிகர் அனுராக் காஷ்யப்பின் தயாரிப்பு நிறுவனமான ஃபாண்டன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் சிதம்பரம் படத்தை இயக்கவுள்ளார். ஆற்காடு சுரேஷின் கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருப்பதாக அவர்களது தரப்பு நம்பி வந்துள்ளது. இந்நிலையில் போலீஸ் விசாரணையில் இதுபோன்று எந்த தகவலும் வெளியாகவில்லை. கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது. சிறுவர்களை மையப்படுத்தி உருவாகியுள்ள இப்படத்தில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி, பிரியங்கா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள நிலையில் முதல் பாடல் இன்று வெளியாவதாக படக்குழு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 6 மணி அளவில் பாஜக தலைமையகத்தில் கட்சித் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள தொண்டர்களுடன் அவர் கலந்துரையாட இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சித் தொண்டர்களுடன் பிரதமர் மோடி நடத்தும் முதல் சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மசோதா தயாரிப்பு பணிகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாலும் வரும் நாட்களில் அனைத்தும் சரி செய்யப்பட்டு அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மசோதா குறித்த அறிவிப்பு வெளியானதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ தன்னை கைது செய்ததற்கு எதிராகவும் இடைக்கால ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கெஜ்ரிவாலை தொடர்ந்து சிறையில் அடைக்கவே சிபிஐ திட்டமிட்டு அவரை கைது செய்துள்ளதாக கெஜ்ரிவால் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்தார். ஆனால் சட்டவிரோதமாக யாரையும் கைது செய்யவில்லை என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கர்நாடகாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வீட்டோடு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளனர். பாக்கல்கோட்டை மாவட்டம் முதல் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் 26 வயது இளம்பெண் அவரின் தாயாருடன் சேர்ந்து தீயில் கருகி பலியாகி இருக்கிறார். விவசாய நிலத்தில் கூரை ஷெட் அமைத்து வாழ்ந்து வந்த குடும்பத்தினரை மர்ம நபர்கள் வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். பலத்த தீக்காயங்களுடன் பெண்ணின் தந்தையும் சகோதரனும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் கடந்த 7 ஆண்டுகளில் 84,119 குழந்தைகளை மீட்டுள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படை நன்கே ஃபரிஸ்டே என்றழைக்கப்படும் சிறு தேவதைகள் என்ற மீட்பு நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 7 ஆண்டுகளில் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் இருந்து 84,119 குழந்தைகளை மீட்டுள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்றை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அமைத்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக கொல்கத்தா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்து திருத்தங்களை பரிந்துரைத்து 3 வாரங்களுக்குள் மாநில அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்களில் கடந்த 4 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன்படி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாலக்குடி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் இறங்கவோ வேடிக்கை பார்க்கவும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய அம்மன் சிலையை பக்தர்கள் தண்ணீரில் நீந்தி வந்து வழிபடும் ஆராட்டு விழா நடைபெற்றது. திருச்சூரில் உள்ள தாணிக்குடம் கோயில் 3 பக்கமும் மழைநீர் கால்வாய்களால் சூழப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை வெள்ளத்தில் கோயில் கருவறையில் உள்ள அம்மன் சிலை மூழ்கும் தினத்தன்று ஆராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கமாகும். அதன்படி தற்போது 3 பக்கமும் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் அம்மன் சிலை தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனையடுத்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ள நீரில் நடந்தும் நீந்தியும் வந்து வழிபட்டு செல்கின்றனர். ஜூலை மாத இறுதியில் அதிபர் தேர்தல் வாக்கெடுப்புக்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என இலங்கை தேர்தல்கள் ஆணையக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் அதிபர் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்நிலையில் அதிபர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை 76,000 புதிய வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் அதிபர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை 1,71,40,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் வரும் நவம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார். இதையொட்டி அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தற்போது அவர் லாஸ் வேகாஸ் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பைடன் குணமடைந்தார். 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ள அவருக்கு தற்போது மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. துபாய் இளவரசி ஷேகா மஹ்ரா தனது கணவரை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராம் போஸ்டில் அறிவித்துள்ளார். துபாய் ஆட்சியாளர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் மகளான ஹைகா மஹ்ரா தொழிலதிபர் முகமது பின் ரஷீதை 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து 2 மாதங்களே ஆகிறது. இந்நிலையில் கணவர் முகமது பின் ரஷீதை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டா போஸ்டில் ஹைகா மஹ்ரா அறிவித்துள்ளார். அதில் முகமது பின் ரஷீத் வேறு சிலருடன் உறவில் இருப்பதால் விவாகரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு ஹேண்ட்பால் கழகம் மற்றும் திண்டுக்கல் ஹேண்ட்பால் கழகம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஆண்கள் ஹேண்ட்பால் போட்டியில் திண்டுக்கல் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. திண்டுக்கல் சிடிஎன் கலைக்கல்லூரியில் அமைந்துள்ள உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 38 அணிகள் கலந்து கொண்டன. இதில் முதல் 4 இடங்கள் பிடித்த அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். வரும் 26ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ளது. இதையொட்டி 117 வீரர்கள், 140 பயிற்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை உள்ளடக்கிய பட்டியலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ளது. 117 வீரர்களில் 70 ஆண் விளையாட்டு வீரர்கள், 47 பெண் வீராங்கனைகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்க அமைச்சர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்ப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சி உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு.
கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. பாஜக தலைமையகத்தில் இன்று சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தகவல். கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் பங்கேற்பு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.